இப்போ பட்டி எல்லாமே 2 சைடும், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பட்டியெல்லாம் நம்ம அடித்தாச்சு. இந்த பக்கம் ஊக்கு பட்டியும் இந்த பக்கம் வி பட்டியும் அடிக்கணும். அதுக்காக இந்த 2 பக்கமும் இந்த பட்டி ஜாயின் பண்ணது, இந்த டாட் பிடிச்சது எல்லாம் சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கிறோம். கரெக்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பேக் வெட்டும்போது நம்ம கழுத்து பகுதி வெட்டி எடுத்துருப்போம் இல்லையா பேக்குக்கு, அந்த பீஸே இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை ஒன்று ஊக்கு பட்டிக்கும் ஒன்று வி பட்டிக்கும் வச்சுக்கலாம். அதனால் சென்டரில் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஊக்குப்பட்டி வைக்கிறேன். லைட்டாக இங்கே மடித்து வச்சுட்டு கரெக்டாக இந்த எட்ஜில் வச்சுக்கிறோம். ஊக்குப்பட்டிக்கு எப்போவுமே நல்ல பக்கத்தில் வச்சு தான் கெட்ட பக்கத்தில் திருப்பணும். இப்போ நல்ல பக்கத்தை ஃபேஸ் பண்ணி இது கெட்ட பக்கம், இது நல்ல பக்கம், இது நல்ல பக்கம், இது கெட்ட பக்கம். அதனால் நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். கரெக்டாக இந்த எட்ஜில் வச்சுட்டு இப்போ ஒரு தையல் போட்டுக்கிறோம். இப்படி திருப்பி அமுக்கு தையல் போடணும். கரெக்டாக அந்த எட்ஜிலேயே வச்சு ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டு இதை நம்ம ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு, அதுக்கடுத்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம்ல இந்த பீஸ் இப்படி நல்லா இந்த சைடு நம்மளுக்கு தெரிகிற மாதிரி வந்துடணும். அந்த மாதிரி வச்சு இங்கே கரெக்டாக நம்ம கீழே எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாம் என்ன எதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக நம்ம தையல் அடிச்சிடணும். இந்த எஜ்ஜுக்கிட்ட ஊசியை உள்ளே குத்திட்டு இப்படி திருப்பிட்டு லாக் தையல் போட்டணும். அவ்வளோதான், ஊக்குப்பட்டி வச்சாச்சு. அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நம்ம கட் பண்ணி விட்டுறணும் கரெக்டாக. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வி பட்டி வைக்கிறதுக்காக இந்த துணியை எடுத்துக்கணும். இது கெட்ட பக்கம் வச்சு தான் நம்ம நல்ல பக்கம் திருப்ப போகிறோம். அதனால் இப்போ கெட்ட பக்கத்தில் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பீஸை மடக்கிட்டு கரெக்டாக இந்த எட்ஜு, இந்த கீழே எட்ஜு இருக்குல்ல, இந்த எட்ஜுக்குள்ளே வச்சு இங்கேருந்து ஒரு தையல் போட்டுக்கிறோம். அதே மாதிரி இப்படி திருப்பி ஒரு அமுக்கு தையல். நம்ம வி பட்டிக்கிட்ட சொல்ல அதே மாதிரி திருப்பி இதுக்கு ஒரு அமுக்கு தையல். சரிங்களா? அடுத்து இது ஃப்ரண்ட் நல்ல பக்கமாக திருப்பி இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பீஸை லைட்டாக இப்படி மடித்து விட்டுட்டு இதனுடைய சரிபாதி இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? பேக் சைட் பாருங்களா, நம்ம அட்டாச் பண்ண பீஸ் வெளியில் இருக்கிற மாதிரி இதோட தான் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி வச்சுட்டு நடுவில் சும்மா ரஃப்பாக ஒரு தையல் போடணும். ஏன்னா இதில் வி ஷேப்பில் நம்ம ஊக்கு மாட்டுறதுக்கு அடிக்கணும். அதனால நடுவில் இப்போ நடுவில் ஒரு தையல் போட்டுக்கிறோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை இந்த திருப்பி பார்த்துட்டு நம்ம இதை கட் பண்ணி விட்டுறோம். அவ்வளோதான், ஊக்குப்பட்டி வி பட்டி இப்போ வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிராஸ் பீஸுக்காக நம்ம இந்த கையெல்லாம் வெட்டி பேலன்ஸ் இந்த துணி இருக்கு இல்லையா, நான் இப்போ இந்த கை இங்கே வெட்டியிருக்கேன். இந்த கை வெட்டின பீஸை ரெண்டாக மடக்கி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இது கை வெட்டி எடுத்த பீஸை நான் ரெண்டாக மடக்கி வச்சுருக்கேன்.